கார்த்தியாயனி தேசபக்தி பாடல் பாடுவதற்காக வருகிறார். எழுதப்பட்டு இன்று 150வது வருடம். அவ்வாறு அந்த பாடலை பாடி காட்டி நம்முடைய மகிழ்ச்சித்த மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கமலிகா அவர்களுடைய பேச்சு. கமலிகா எல்லாம் வள்ளுவரை வகலெடுக்கும் எல்லாம் கம்பனது புகழ் கலக்கும் எல்லாம் தமிழ் மொழியின் புகழ் கலக்கும் தமிழ் மொழியாலே அறிவுகளுக்கு கடந்திருக்கும் தமிழ் அன்னையை வழங்கி தமிழை பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழை உயர்த்தி தமிழுக்கு தொண்டு செய்த சாவகந்தோ என்பதற்கு சான்றாக வாழும் சான்றோர்களை வழங்கி என் உரையை தொடங்குகின்றேன். ஒவ்வொரு மதத்தினருக்கும் அவர்களுக்கென தனித்தனியாக பண்டிகைகள் விழாக்கள் உண்டு. ஆனால் இந்திய மண்ணில் வாழும் ஒவ்வொரு இந்தியரும் சேர்ந்து கொண்டாடப்படும் விழாக்கள் மிகவும் முக்கியமான விழா இது. எல்லோரும் போர்க்குலம், எல்லோரும் போரினம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் இந்நாட்டு மக்கள் என்ற சான்று கேட்க மக்களால் மக்களுக்காக மக்களை உருவாக்கிய ஒரு குடியரசு நாடு. உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டங்களில் ஒன்றாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு 1935ஆம் ஆண்டு பின்பற்றப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை உருவாக்கிய ஒரு குடியரசு உருவான நாள். அகிம்சை வழியில் போராடிய அன்னை காந்தியும் அதிரடியாக போராடிய சுபாஷ் சந்திர போஸும் தங்கள் கருத்து கப்பலோட்டிய வீர தமிழரும் யுத்தம் செய்து ரத்தம் செய்த தலைவர்கள் அனைவரையும் சிந்தையும் இருந்தது இந்த நாளுக்காகத்தான். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது 1947ஆம் ஆண்டு ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் அடைந்த பொழுது இத்தகைய ஆட்சி முறைதான் சிறந்தது என்று கருதிய இந்திய அரசியல் தலைவர்கள் ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு இந்திய நாட்டை குடியரசு நாடாக அறிவித்தது. இந்நாளில் முதல் ஜனாதிபதியாக திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பதவியேற்றார். இந்நாள் குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாளை கட்டி போரடிக்கும் பாண்டி நாட்டிலும் தென்னை இளநீர் செல்லும் சேர நாட்டிலும் பொன்னி வீடுகளும் சோழ நாட்டிலும் சிறு கோயில்கள் சிறந்தவர்கள் கொண்டை நாட்டிலும் நான் பிறந்த நாட்டிற்கு வேறு எந்த நாடு பெரியது? இங்கு ஆளும் பெண்ணும் வாழும் வாழ்க்கையது என்கிறார் கவியரசர். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது 562 சமஸ்தானங்கள் மட்டுமே இருந்தன. இதில் 552 சமஸ்தானங்கள் மட்டுமே இணைக்கப்பட்டன. ஹைதராபாத், காஷ்மீர், திருவிதாங்கூர் போன்ற இணைக்கப்படாத நாடுகளை இணைத்து காட்டிய பெருமை சர்தார் வல்லபாய்
நமது இந்திய குடியரசு ஏனைய குடியரசுகளுக்கு முன்னோடியாக திகழ்கின்றது. இமயத்தில் வரையிலே குமரியின் தென்னலே வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இல்லை. இன்னும் பாத்துக்கடா.